ராமா ராமா ராமா. மானிடன் மானிடனாக வாழ மகன், மாணவன், மூத்த அண்ணன், நண்பன், வீரன், அரசன், கணவன், தந்தை, ஆட்சி நிர்வாகி என மானிட வாழ்வின் எல்லா பாத்திரங்களுக்கெல்லாம் உதாரணமாக ஒரு உதாரண புருஷனாக வந்தவன் ஸ்ரீராமன். அந்த பரமாத்மாவின் வடிவம் என்றாலும் கடைசி வரை தன் தெய்வீக சக்தியினை பயன்படுத்தாமல் மானிட வாழ்வில் துன்பமும் இன்பமும் பிரிவும் தவிப்பும் அழுகையும் கண்ணீரும் தவிர்க்க முடியாதவை. தர்மத்தை நிலைநாட்டுதல் ஒன்றே மானிடரின் பணி. எந்த கடமையில் மானிடன் இருப்பானோ அந்த தர்மத்தை காப்பதே அவன் கர்மா. அதை திறம்பட செய்தலே வாழ்வு என பெரும் தத்துவத்தை காட்டிச் சென்றவன் அந்த ஸ்ரீமன். பூலோகத்தில் பிறந்துவிட்டால் தெய்வமும் தப்ப முடியாது. பூலோக கர்மாவினை அது சுமந்தே தீர வேண்டும் என்ற பெரும் தத்துவத்துக்கும் உதாரணமானவன் அந்த ஸ்ரீமன். அதர்மம் தலை தூக்கும் பொழுதெல்லாம் அவதாரமாய் வந்து அதை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது என்பது பரமாத்மா ஏற்றுக்கொண்ட சுதர்மம். யுகம் யுகமாக அப்படித்தான் இவ்வுலகை அவன் காத்து வருகின்றான். பூமியில் அக்கிரமங்கள் மிகும் பொழுதெல்லாம் அதை சரியாக செய்யும் பரமாத்மா தன் 7ஆம் அவதாரமாக ராமனாக இறங்கி வந்தார். அக்காலம் கடுமையானதாய் இருந்தது. வாலி முதலான கூட்டம் ஒருபுறம், தாடகை முதலான அரக்கியர் ஒருபுறம், யாராலும் வீழ்த்த முடியா ராவணன் ஒருபுறம், இன்னும் எண்ணற்ற அரக்கரும் அங்காரகர்களும் கொடியவர்களும் உலகை படாதுபாடு படுத்திய நேரம் இது. உதாரணம் சொல்லும் அளவு ஒரு நல்லவன் வரமாட்டானா? எக்காலமும் அவன் பெயர் சொல்லும்படி ஒரு தர்ம வீரன் உருவாக மாட்டானா என பிரபஞ்சமே ஏங்கிய நேரம் அது. அப்பொழுதுதான் ராமபிரான் அவதரித்தார். அவதாரங்கள் பல வகை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்ல வந்தவைதான். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் ஒரு மனிதன் எப்படி உன்னத மனிதனாக மிளிர வேண்டும், உதாரண தத்துவ வடிவமாக வாழ வேண்டும் என சொல்ல வந்த அவதாரம் ராம அவதாரம். ராம நாமம்தான் எல்லா மந்திரங்களுக்கும் மூத்த மந்திரம், மூல மந்திரம். அது 7 பிறவிகளில் செய்த தீவினைகளை பொடியாக்கும் என்பது வால்மீகி சொன்னது. நாரதமுனி வால்மீகிக்கு ராமனின் 16 கல்யாண குணங்களை போதித்தார். இன்றளவும் ராமன் ஏன் பூரணமான நிறைவுள்ளவன் என்பதற்கு அந்த வரிகள்தான் சாட்சி. வால்மீகி அவன் குணவான், பெரும் வீரன், தர்மப்படி நடப்பவன், அவன் எக்காலமும் நன்றி கொண்டவன், சத்திய வார்த்தை மட்டும் பேசுபவன், கர்மத்தை நிறைவேற்றும் வைராகியம் கொண்டவன், நடத்தையில் பரிசுத்தமானவன், எல்லா உயிரையும் சரியாக நடத்துபவன், மனிதருக்கும் விலங்குக்கும் கூட வித்தியாசம் காட்ட பெருந்தன்மையானவன், அவன் எல்லா கலைகளையும் கற்றவன், யாரும் செய்ய முடியா சாதனைகளை எளிதாக செய்பவன், அவன் என் நிலையிலும் பெருமகிழ்வோ அதிக கவலையோ
கலக்கமோ கொள்ளாமல் மலை போல் இயல்பில் இருப்பவன். அவன் மிக தைரியமானவன். கோபத்தை அவன் வென்றவன். மிக நுட்பமான அறிவுடையவன். எதிரிகள் யாரும் இல்லாதவன். வலிய யுத்தம் செல்லாத அவன் அதற்கு அழைப்பவனை எதிர்கொள்ள தயங்காதவன். அவனை யுத்தத்துக்கு அழைத்தால் தேவர்களும் அஞ்சும் பராக்கிரமசாலி. ராமா ராமா ராமா.